மேம் நெறைய பேர் இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க அவ்வளோலாம் ஒண்ணும் சம்பாரிக்கல அப்படின்ற மாரி ஒண்ணு நெனச்சுக்கிறாங்க. ஒரு 2 டெர்ம்ஸ் இப்ப தெரிஞ்சுக்கணும் மேம். ஒண்ணு எஸ்எஃப்டி, இன்னொன்னு வந்துட்டு பிஇஎல் 4 லேக்ஸ் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்றாங்க. இது 2ம் என்ன மேம்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம்னா, நம்ம இருக்கோம்னு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தெரிய வந்துரும். அதனால நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மித்துல இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பேன் ஹோல்டர் இந்த நாட்டுல என்னெல்லாம் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாங்களோ எல்லாமே எஸ்எஃப்டி, அதாவது ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஸோ நம்ம பண்ணியிருக்க அத்தனை ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ், நீங்க 10 லட்சத்துக்கு ஒரு எஃப்டி புக் பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறீங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது. ஸோ நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி தான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கிடையாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி நோஸ் நீங்க இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு. யாரு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கிரைட்டீரியா. ஃபர்ஸ்ட், உங்க பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இன் நியூ டாக்ஸ் ரெஜிம் 4 லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆண்டு வருமானம் 4 லேக்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு ஃபைல் ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, தட் இஸ் ஜீரோ டாக்ஸ், பட் யூ ஹாவ் அன் ஆப்ளிகேஷன் டு ஃபைல் யோர் ரிட்டர்ன்ஸ். ரெண்டாவது, சில பேருக்கு 4 லட்சம் வரைக்கும் இன்கமே இருக்காது, ஆனா டிடிஎஸ் பிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த டிடிஎஸ் நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். பெரும்பாலும் என்ஆர்ஐஸ் இந்த செகண்ட் கேட்டகரியில இருப்பாங்க. ஸோ இந்த 2 கிரைட்டீரியாவை மட்டுமாவது யூஸ் பண்ணி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க.